ஜெபம் செய்வோம். என் ஆத்துமாவே முழு உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காய் தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைகள் தோறும் உமது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியினால் இந்த புதிய கிருபைகளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்புவீராக. இப்படி வீட்டின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்பும். இந்த நாளிலும் எங்கள் பணிகளுக்கு முன்பதாய் தேவ சமூகத்தில் கூடி வந்து உமது வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு ஒரு இடைபெறுவீராக. இந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தெய்வான அமைதிக்காக நம் யாவரும் எழுதியிருந்த கீதங்களும் கீர்த்தனைகளும் 161வது பாடலை பாடலாம். அன்னமே சியோன் கண்ணே அன்பரதோ புராரி. கீதங்களும் கீர்த்தனைகளும் 161வது பாடலை பாடுவோம். அன்னமே சியோன் கண்ணே அன்பரதோ போராரடி. அன்னமே சியோன் கண்ணே அன்பரதோ போனாரடி. மன்னவர் நமக்காக, மன்னவர் நமக்காக தம்மை பலியிட போனார், தம்மை பலியிட போனார். இன்னும் என்ன செய்ய போனார்? கன்னியரை சோரி சிந்த. இன்னும் என்ன செய்ய போனார்? கன்னியரை சோரி சிந்த. என் அருமை இயேசு பரன், என் அருமை இயேசு பரன். சின்ன பர போனாரடி, சின்ன பர போனாரடி. பன்னிரு சீடர்களில் பண ஆசை கொண்ட யூதாஸ். பன்னிரு சீடர்களில் பண ஆசை கொண்ட யூதாஸ். மன்னர் புகழ் தேசிகரை, மன்னர் புகழ் தேசிகரை காட்டி கொடுக்க துணிந்தான், காட்டி கொடுக்க துணிந்தான். ஆகடிய யூத குடி அண்ணன் திரு கருத்தை கட்டி. ஆகடிய யூத குடி அண்ணன் திரு கருத்தை கட்டி. தேகம் நொந்து துடிக்க, தேகம் நொந்து துடிக்க ஓங்கி ஓங்கியே அடித்தார், ஓங்கி ஓங்கியே அடித்தார். பித்தன் என்று வெள்ளை அறை சட்டை ஒன்று தானோடுத்தி. பித்தன் என்று வெள்ளை அறை சட்டை ஒன்று தானோடுத்தி. பேதகையரோதே அவன், பேதகையரோதே அவன். பேசி பரிகாசம் செய்தான், பேசி பரிகாசம் செய்தான். குப்புற விழுந்தேதுய அற்புத நடைந்தாரடி. குப்புற விழுந்தேதுய அற்புத நடைந்தாரடி. எப்பொருளான திரியக, எப்பொருளான திரியக வஸ்து நமக்காக, வஸ்து நமக்காக. கொள்கதா மறித நீலே குருசதிலே தான் மறிக்க. கொள்கதா மலை குருசதிலே தான் மறிக்க. கோதில்லா நீதிபரன், கோதில்லா நீதிபரன். போராரதோ பார்சகியே, போராரதோ பார்சகியே. பார சிலுவை சுமந்து பாதகரோடே நடந்து. பார சிலுவை சுமந்து பாதகரோடே நடந்து. போரதுயரறிய
பொங்கி மிக மனம் நோருங்கி வாசகன் இயேசு திரு பாடுகளை தான் உணர்ந்து வாசகன் இயேசு திரு பாடுகளை தான் உணர்ந்து நேசமதாய் தாசர்களும் சாற்றி துதி பாடிட அன்னமே சியோன் கண்ணே அன்பரது போனாரடி அன்னமே சியோன் கண்ணே அன்பரது போனாரடி மன்னவர் நமக்காக தம்மை பலியிட போனார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக. விரோதமாய் குற்றம் சிறுகளுக்கு நாங்கள் நினைக்கிறது போல குற்றங்களை சங்கீதம் 51 முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுமுடி புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவேன். அப்பொழுது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாக இந்த நாவல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அந்த பரிசுத்த அறிவிப்பு. இன்று மதியம் 12 மணிக்கு பெண்களுக்கு சங்க ஜெப கூடுகை திருமதி மீனா அவருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். பெண்கள் அனைவரும் தவறாக கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம். ஓசியா 13:13. தொடர்ச்சியாக நாம் 6 காரியங்களை இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஓசியாவின் உருவகங்கள் 6
அதை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்று இந்த கடைசியாக இந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் காணப்படுகிற விவேகம் இல்லாத பிள்ளை என்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவன் விவேகம் இல்லாத பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக நாம் தியானித்த தியானத்திலே நாம் பார்த்தோம், ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே தேவனுடைய ஆலயத்தின் பகையாளி என்று பார்த்தோம். யார் என்றால் கணவனை விட்டு சோரம் போன மனைவி என்பதை குறிக்கிறது. இந்த பகுதியிலே ஓசியா 13:13 இங்கு சொல்லப்பட்ட காரியம் விவேகம் இல்லாத பிள்ளை யாரை குறிக்கிறது என்றால் தகப்பனை விட்டு சோரம் போன பிள்ளை, தகப்பனை விட்டு தூரம் போன குழந்தை பிள்ளையை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த விவேகம் இல்லாத பிள்ளை, யார் தகப்பன், இவர்களுக்குள் என்ன இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு சில காரியங்களை தியானிப்பதற்கு முன்பதாக அதே அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நாம் வருகிற பொழுது இந்த விவேகம் இல்லாத பிள்ளை எப்படிப்பட்டது என்று அங்கே தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். அப்படியானால் கர்த்தரை விட்டு தூரம் போன வாழ்க்கை தான் விவேகம் இல்லாத வாழ்க்கை என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் காரியங்களினாலே சொரூபத்தை உண்டு பண்ணி வைத்திருந்தார்கள் என்று. ஆகவே அதிகமாய் பாவம் செய்தவர்கள் தான் விவேகம் இல்லாத பிள்ளைகள் அல்லது புத்தி இல்லாத பிள்ளைகள் என்று சொல்லலாம். ஏன் புத்தி இல்லை? தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய கிருபைகளை விட்டுவிட்டு இந்த பாவத்திற்கு இடம் கொடுத்தார்கள். அவர்கள் தான் புத்தி இல்லாதவர்கள். தகப்பன் பரிசுத்தமாய் நடக்க சொல்லி இருக்கிறார். இது தகப்பன் பரிசுத்தமாய் நடக்க சொன்ன வழியிலே நடந்தவர்களுக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை விட்டு விட்டு உலக ஆசைகளுக்குள் பாவத்திற்குள் யார் நடக்கிறார்களோ அவர்கள் தான் புத்தி இல்லாத பிள்ளைகள். பாருங்கள், இங்கே இவர்கள் குற்றம் செய்து மடிந்து போனார்கள் என்று வசனம் சொல்கிறது. 2ஆம் வசனத்திலே அவர்கள் அதிகமாய் பாவம் செய்தார்கள் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்திலே 3 காரியங்களை சொல்லுகிறார். இந்த விடியற் காலத்திலே ஒளிந்து போகிற பனியை போல, காலையிலே காணுகிற மேகத்தை போல, பெருங்காற்று களத்தில் இருக்க பறக்கடிக்கிற பதரை போல, புகை கூண்டிலிருந்து ஏறி போகிற புகையை போல இருப்பார்கள். உலகத்தின் ஆசைக்காய் தேடி ஓடுவார்கள், ஆனால் அது நிலை நிற்பதில்லை, அது அழிந்து போகும். எப்படி ஒரு புகை அந்த கோபுரத்திலிருந்து புகை ஏறி வெளியே அந்த கூண்டிலிருந்து வெளியே வருகிறது, அது பார்ப்பதற்கு புகை வருகிறது என்று தெரியும், அதற்கு பின்புதான் எங்கு போகிறது என்று தெரியாது. அதே போலதான் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாவத்தை தேடி ஓடுவார்கள். அந்த பாவம் கண்ணுக்கு தெரியும், ஆனால் சில நாட்களுக்குள் அது எங்கு போவது என்று தெரியாது. இவர்கள் ஏமாற்றப்பட்டு போவார்கள். இந்த நிலைமைகளை தான் இங்கு கூறுகிறது. இன்னும் அதில் 4 காரியங்கள் அதில் சொல்லியிருக்கிறது. காலையில காணுகிற மேகம் அது மறைந்து போகும். விடிய காலையில காணுகிற அந்த பனி அது வெயில் வந்ததும் ஒளிந்து போகிறதா இருக்கிறது. இன்னும் களத்தில் இருக்கிற அந்த காற்று வந்து பதரை அடித்து கொண்டு போவது போல இப்படி அழிந்து போகிற அநித்தியமான காரியத்தை தான் யார் தேடினார்கள் என்றால் இப்ராஹிம், கர்த்தருடைய ஜனங்களா இருந்த ஜனங்கள் தேடினார்கள். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை குறித்து அதைதான் சொல்லுகிறது. இப்படி ஞானம் இல்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருப்போம், ஆனால் அவைகளை உணர்ந்து நாம் சரி செய்ய வேண்டும். 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து உன்னை நான் அழைத்து வந்தேன். இப்படி இருக்க உன் தேவனாகிய கர்த்தர் நான், உன்னை அழைத்தது நான், தெரிந்து கொண்டது நான், உனக்கு ஜீவன் கொடுத்தது நான், பலன் கொடுத்தது நான். வனாந்தரத்திலே நீ அழிந்து போகாதபடிக்கு அவாந்தரமான வழிகளில் கூட உங்களுக்கு தண்ணீரையும் ஆகாரத்தையும் கொடுத்து பலனை கொடுத்து பாதுகாவலை கொடுத்து இதுவரைக்கும் நான் நடத்தி இருக்கிறேனே. நான் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை தவிர வேறொருவரையும் நீ அறிய வேண்டாம் என்று அங்கே சொன்னார். ஆனாலும் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? 2ஆம் வசனத்தை நாம் பின்பகுதியிலே பார்க்கிறோம். தங்கள் வெள்ளியையும் அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்து விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். பல தொடர்ச்சி வசனங்களிலே 6வது வசனத்திலே தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தி ஆனார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் கர்த்தரை மறந்தார்கள். முதலிலே அவர்கள் தங்கள் காரியங்களுக்காக அங்குமிங்கும் அலைந்தார்கள். 5ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம், மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன். அவங்க எப்படி செய்தார்கள்? மேய்ச்சலினால் முதல் திருப்தி ஆனார்கள். நல்ல கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்ற பின்பதாக இருதயம் மேட்டுமையாயிற்று, கர்த்தரை மறந்தார்கள். ஒருவேளை தேவை இருக்கிற நேரத்திலே கர்த்தரை தேடினார்கள்,
ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்து விட்டது, கர்த்தரை மறந்து விட்டார்கள். இதுதான் விவேகம் இல்லாத பிள்ளையினுடைய ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. இதை கர்த்தர் நம்மிடத்துல இந்த காரியம் இல்லாதபடி அவரோடு இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க, ஞானமுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க அவர் விரும்புகிறார். இன்னும் முக்கியமாக 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே, நீ கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எவ்வளவோ எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினாய், ஆனாலும் உனக்கு என்ன உண்டு என்று சொல்கிறார்? சகாயம் உண்டு. உனக்கு நான் சகாயம் செய்வேன், உனக்கு ஒரு கிருபை காத்திருக்கிறது என்று. இதுதான் கிருபையை குறிக்கிறது. எவ்வளவுதான் நாம் கர்த்தரை விட்டு மீண்டும் மீண்டும் தூரம் போனாலும், அநேக சிந்தனைகளிலே, வார்த்தைகளிலே ஏராளமாய் குற்றங்களை செய்திருந்தாலும், கண்களினாலே அநேக காரியங்களை, பாவங்களை செய்து, உதடுகளினால் பாவம் செய்து, கைகள் கால்களினால் பாவம் செய்து, இருதயத்தினாலே சிந்தையினாலே பாவம் செய்து, நம்ம அவரை விட்டு எவ்வளவாய் தூரம் போனாலும் அவர் சொல்லுகிறார், எவ்வளவுதான் நீ கேடு உண்டாக்கினாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. உன்னிடத்தில் நான் இரக்கம் பாராட்டுவேன், உன்னை மீண்டுமாய் திருப்பிக் கொள்ள ஆவலா இருக்கிறேன். இதுதான் தகப்பனின் அன்பு. விவேகம் இல்லாத பிள்ளை அலைந்து போனாலும் தகப்பன் மீண்டுமாய் அதை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் பாருங்கள், அதுக்கு அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, அவர்கள் ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். அதே போல அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. இப்பொழுது கண்ணீர் வடிக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். விவேகம் இல்லாத பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 14:9. இவைகளை உணரத்தக்கவன் யார்? அவருடைய அன்பு மேலானதா இருக்கிறது. யாரெல்லாம் தகப்பனோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. தகப்பன் கொடுக்கிற எல்லா நன்மைகளும் உண்டாயிருக்கிறது, நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆனால் இதை உணராமல் இந்த உலகத்தின் பாவங்களை செய்து கொண்டிருக்கிற விவேகம் இல்லாமல் வாழ்கிற பிள்ளைகளே, இவைகளை உணரத்தக்கவன் ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? ஞானம் இல்லாத இருக்கிறார்கள், விவேகம் இல்லாத பிள்ளைகளை குறித்து சொல்கிறார். இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோ என்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். நாம் இடறி விழுகிற விவேகம் அற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, ஞானமுள்ள பிள்ளைகளாய் தேவ வழியிலே நடக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் அவர்களை நேராய் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஞானம் உள்ளவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்தேன். ஆனபடியினாலே ஞானம் அற்றவர்களைப் போல நடக்காமல் நாம் எப்படி நடக்க வேண்டும்? ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலில் என்ன செய்ய வேண்டும்? காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். 16ஆம் வசனம் சொல்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், வருகை சமீபமாய் இருக்கிறது. இப்படி நாம் பல நாட்களை அனுசரித்து கொண்டிருப்பதல்ல, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தரோடு நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு, உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு, நம்மை கர்த்தரோடு சேர்த்துக் கொள்வதற்கு, ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. முதலிலே காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதுதான் ஞானமுள்ள பிள்ளையின் வாழ்க்கை. இரண்டாவதாக அதை பார்க்கிறோம் 17ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தகப்பன் என்ன சொல்ல விரும்புகிறார், தகப்பனுடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு விவேகம் இல்லாத, புத்தி இல்லாத ஒரு பிள்ளை தகப்பனுடைய பேச்சை கேட்பதும் இல்லை, தகப்பனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவதும் இல்லை, அவருடைய யோசனைகளின்படி நடப்பதும் இல்லை. அது ஏதோ ஒரு காரியங்களை மூடத்தனமாய் செய்து கொண்டிருக்கும் புத்தி இல்லாத பிள்ளை. ஆகவே கர்த்தர் இங்கே வார்த்தை சொல்லுகிறார், அவருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். புத்தி இல்லாத, விவேகம் இல்லாத பிள்ளைகளாக இராதபடி அவருடைய சித்தம் என்ன அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியமாயிருக்கிறது. நல்வழிப்படுத்துவதையும் பரிசுத்தமான வழிகளிலே நடத்துவதும் அவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆனபடினால் இரண்டாவது காரியம், சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்து சொல்கிறார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல்
ஆவியினால் நிறைந்து, தேவ ஆவியானவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்பட்ட ஒரு வாழ்வு வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த பலன் உலகத்தை ஜெயிக்கிற பலன், பாவத்தை பிசாசை ஜெயிக்கிற பலன், உலகத்தின் மாம்ச இச்சைகளை ஜெயிக்கிற பலன், கண்களின் இச்சைகளை ஜெயிக்கிற பலன். இந்த உன்னதத்தின் பலன் உங்களுக்குள் அருளுகிற பொழுது நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து சாட்சியாக இருப்பீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாக இருப்பீர்கள். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் எதை நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற வழிகளை கற்றுக் கொடுப்பார். விவேகம் இல்லாத பிள்ளைக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அந்த பிள்ளை ஞானமுள்ள பிள்ளையாய் மாறும். நடக்க வேண்டிய வழிகளை காண்பிப்பார். ஒவ்வொரு செயல்களுக்கும் வழிநடத்துதலை கொடுப்பார். அப்படி பரிசுத்த ஆவியானவரை நிறையப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம். அடுத்த காரியத்தில் 19 வசனத்திலே சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். கர்த்தரை எப்போதும் புகழ்ந்து பாட வேண்டும். அவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். நாம் ஏற்கனவே சொன்னபடி கர்த்தரை துதிக்கிற அந்த ஸ்தோத்திர பலிகளினாலும் அவரை மகிமைப்படுத்துகிறதினாலும் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பும். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நிரப்பும். நிரப்ப நிரப்ப நம்மளுக்குள் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தானாய் மாறி போகும். ஆனபடியால் கர்த்தரை எப்போதும் பாட வேண்டும், துதித்து பாட வேண்டும். அடுத்த வசனத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். எப்போதும் உங்களுக்கு கொடுத்த எல்லா காரியத்திற்காக, ஜீவன் கொடுத்ததற்காய், சுகம் கொடுத்ததற்காய், இன்று நிற்க செய்ததற்காய், நடக்க செய்ததற்காய், எல்லாவற்றிற்காக, உங்களை போஷிப்பதற்காக, ஆதரித்ததற்காக, வேலை கொடுத்ததற்காக, பணி செலுத்த பாதுகாவலை கொடுத்ததற்காக என்று எல்லா காரியத்திற்காக எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்காக, அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய கண்களுக்கு அதை தீமையாய் தெரியலாம், ஆனால் கடைசியில கர்த்தரை நமக்கு நன்மையாய் மாற்றுவான். எப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது. அந்த வசனம் கடைசியில் சொல்கிறது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இது ஞானமுள்ள பிள்ளைகளுடைய பண்புகள். கீழ்ப்படிந்து நம் கர்த்தருக்கு தெய்வ பயத்தோடு கூட நம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் நம்மை காண்கிறார் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட நாம் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் ஞானமுள்ள பிள்ளைகளுடைய வாழ்வு, விவேகம் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்வு. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அதிகமாய் பாவம் செய்து அவரை விட்டு பின் சென்றாலும் அவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ எவ்வளவுதான் உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லிவிட்டு அதை சரி செய்து கொள்வதற்கு தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஒரு காலத்தை பிரயோஜனப்படுத்தி அவருடைய சித்தத்தின்படி நடந்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அவரை எப்போதும் துதித்து பாடி அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இந்த வாழ்வு தான் ஞானம் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்வு. நீதிமொழிகள் 14:8. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். வழி என்ன, எப்படி போக வேண்டும் என்று இனி அடுத்த காரியங்களை சிந்தித்துக் கொள்வது விவேகியுடைய ஞானமாக இருக்கிறது. விவேகமுள்ள பிள்ளைகளுடைய காரியம். ஆனால் எங்கு போகிறோம் என்றே தெரியாமல் தன் இஷ்டப்படிக்கு நாம் போகாதபடி, அது முதலிலே சொன்னபடி காட்டு கழுதையை போல ஒரு கட்டுப்பாடற்ற எதையாவது செய்து கொண்டே இருக்கிற ஒரு வாழ்வு அல்ல. எந்த வழியில் நடக்க வேண்டும் அதைதான் நான் ஆலோசிக்கிறார்கள். மீது கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதுபடினா எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். இதுதான் விவேகியினுடைய ஞானம். நடக்க வேண்டிய வழிகளை சிந்திப்பதும் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தரிடத்தில் கேட்பதும் விவேகியின் ஞானமாய் இருக்கிறது. 15ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம்.
புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், ஆனா மூடருடைய வாயோ மதியீனத்திடம் மேயும். அவர்கள் கவனமற்ற காரியத்தை தான், அவர்கள் ஒரு புத்தியற்ற ஒரு காரியத்தை தான் அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். நாம் மூடராய் அல்ல, ஞானவான்களாய் வாழ வேண்டும். ஞானவான்களுடைய பண்புகளை தான் எபேசியர் 5 நாம் இவ்வளவு நேரம் தியானித்தோம். அதே போல ஞானவான்களாய் நாம் நடந்து கொண்டு கர்த்தருடைய வழியை பின்பற்ற வேண்டும். அதே அதிகாரத்தில் 21 வசனத்திலே மூடத்தனம் புத்திமானுக்கு சந்தோஷம். அறிவில்லாமல் செய்கிற காரியத்தினாலே அவனுக்கு என்னவாம்? அதிக சந்தோஷமாம். ஒருவேளை காணாமல் போன குமாரனை குறித்து பார்க்கணும், கெட்ட குமாரனை குறித்து பார்க்கணும். அவனுக்கு எது சந்தோஷமா இருந்தது? தகப்பனுடைய ஆஸ்தியை பெற்றுக்கொள்வதும் அதை வீணாய் செலவழித்து போடுவதும் அவனுக்கு என்னவா இருந்தது? சந்தோஷமா இருந்தது. அவன் அதை இருதயத்திற்கு ஏற்றபடி நினைத்தான். ஆனால் புத்தி ஈனம் அவனுக்கு சந்தோஷமாய் காணப்பட்டது. பாருங்கள், மூடனுக்கு அவனுடைய புத்தி ஈனம் சந்தோஷமாய் காணப்படும், ஆனால் அவைகள் எல்லாம் அழிந்து போகும். அடுத்த வசனத்திலே, அதே வசனத்தின் பின்பகுதியில், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறார். இப்படி புத்தியற்ற பிள்ளைகள் இப்படி செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள், வீணாய் காரியத்தை செய்வதிலே சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் புத்திமான் எப்படி இருப்பான்? தன் நடக்கையின் மேல் அவன் எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகிறான். அவன் கவனமாக இருக்கிறான். எப்படி நடக்க வேண்டும்? இது பாவமா, இது பரிசுத்தமா, இந்த வழியில நடந்தால் கர்த்தருக்கு பிரியமா, செம்மையோ என்று அதை நோக்கினவனாய் செம்மைப்படுத்துகிறவனாய் இருப்பான். அதுதான் புத்திமான். இந்த புத்திமானாய் நாம் இருக்க வேண்டும். 17வது அதிகாரம் 21 வசனம். மூடபுத்திரன் மதியில்லாத பிள்ளையை பெற்றவன், அவனுக்கு என்ன உண்டு? எப்போதும் சஞ்சலம் உண்டு. அவனுக்கு சஞ்சலம் உண்டாவதற்காகவே அவனை பெற்றிருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. அப்படியானால் நாம் புத்தி இல்லாதவர்களாய் அல்லது விவேகம் இல்லாத பிள்ளைகளாய் இருப்போம். ஆனால் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவருக்கு எப்போதும் சஞ்சலம் தான். நாம் பாவம் செய்ய செய்ய அவருடைய இருதயம் துக்கப்படும், சஞ்சலப்படும். நாம் அக்கிரமங்கள் செய்து அவரை விட்டு போக போக தகப்பனுடைய இருதயம் சஞ்சலப்படும். அதனுடைய வசனத்தினுடைய பின்பகுதியிலே, மதியினுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் ஞானம் உள்ளவர்களா இருந்தால் தேவனுக்கு மகிழ்ச்சி, ஆனால் மதியீனனா இருந்தால் தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை. உங்களை நிமித்தம் துக்கம் உண்டாகும். நம் நிமித்தம் கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமே ஒழிய அவருக்கு ஒரு நாள் துக்கமோ சஞ்சலமோ உண்டாக கூடாது. நாம் கர்த்தரை விட்டு விட்டு, அதாவது முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய தகப்பனுடைய வழி என்ன? தகப்பனுடைய ஐஸ்வர்யம் என்ன? பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை பெறுவதை விட்டு விட்டு உலக ஆசைகளுக்குள் அனித்தியமான இந்த காரியத்திற்குள் ஓடிக்கொண்டிருப்பதுதான் புத்தியீனமான வாழ்க்கை, புத்தியீனமான பிள்ளையினுடைய செயல். ஆகவே இப்படி செய்கிற பொழுது நித்தியத்தை விட்டு விட்டு அழிந்து போகிற காரியத்திற்கு நாம் இடம் கொடுத்தால் தகப்பனுடைய இருதயம் சஞ்சலப்படும், அங்கு வேதனைப்படும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 36 வசனத்திலே பார்க்கிறோம். புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாள் ஒழிய உயிர்க்க மாட்டாது. அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட்டு தனக்கு என்ன வேண்டும், நிறைவேற்ற வேண்டுமோ அதற்காக காத்திருக்கிறான். ஆனால் அப்படி அல்ல, அதற்கு காலம் இருக்கிறது. அது வருகிற பொழுதுதான் நிறைவேறும். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம். 1 தீமோத்தேயு 6:9. யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலே விழுந்து போகிறார்கள். புத்தி இல்லாத காரியங்களுக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள், விழுந்து போகிறார்கள். அப்படியானால் நாம் ஐஸ்வர்யவானாக வேண்டும், மேன்மையாய் நாம் இருக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற சிந்தை நமக்குள் வந்துவிட்டால் நாம் இந்த புத்தியற்ற செயலுக்குள் அனித்தியத்திற்குள் மாட்டிக்கொள்வோம். நாம் அனித்தியத்திற்குள் மாட்டிக்கொள்கிறவர்கள் அல்ல, நித்தியத்திற்கு நேராய் போகிற ஜனங்கள். நாம் ஞானமுள்ள பிள்ளைகள், இந்த விவேகமற்ற பிள்ளைகளாய் நாம் மாறிவிடக் கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம்
அதிலே 11ஆம் வசனம் முதல் நாம் அங்கே பார்க்கிறோம், தகப்பனுடைய அன்பை விட்டு விட்டு அங்கே விலகி போன குமாரனை குறித்து பார்க்கிறோம். விவேகம் இல்லாத பிள்ளையை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவன் தன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை எல்லாம் பெற்றுக் கொண்டவனாய் 12ஆம் வசனத்திலே அந்த பங்கை கேட்டுக்கொண்டு அவன் சில நாளை தூரதேசம் போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போடுகிறான். தகப்பனிடத்தில் கிருபையும் அன்பையும் ஆசீர்வாதங்களை பெற்றவன் எல்லாவற்றையும் கிருபையை இழந்து போகிறான், ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போகிறான். அதற்கு பின்பதாக அவனிடத்தில் ஒன்றும் இல்லாத நிலைகளில் தான் அவன் 17ஆம் வசனத்திலே பாருங்கள், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அது வரைக்கும் விவேகமற்ற பிள்ளையாய் புத்தி இல்லாத பிள்ளையாய் இருந்தான். இதற்கு பின்பதாக தான் என்ன வருகிறது? புத்தி வருகிறது. 17ஆம் வசனத்திலே அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனுடைய கூலிக்காரரை கொடுத்து அவன் எண்ணி பார்க்கிறான். தகப்பனிடத்துல எவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தது, ஒரு தடையில்லாமல் குறையில்லாமல் எனக்கு எல்லாம் கிடைத்தது என்று தகப்பனுடைய அன்பை நினைத்து பார்க்கிறார். எங்கு போனதற்கு என்பதாக தகப்பனை விட்டு தூரம் போய் எல்லாம் இழந்த பின்பதாக நாம் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவரை விட்டு தூரம் போய் எல்லாம் இழந்து போனதுக்கு அப்புறம் நான் ஆண்டவரோடு கூட இருந்த பொழுது எப்படி இருந்தேன், ஆண்டவரனை ஆசீர்வதித்தாரே, ஆண்டவரனை உயர்த்தினாரே என்று சொல்வதல்ல வாழ்க்கை. கர்த்தரோடு நிர்ணயித்திருக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள வாழ்க்கை. பாருங்கள், இவன் ஞானமற்றவனாய் புத்தி இல்லாதவனாய் தூரம் போனான். இதற்கு பின்பதாக புத்தி தெளிந்தது, திரும்பி வருகிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்தை துவங்கி நாம் அங்கே இந்த ஏசாவினுடைய காரியங்களை பார்க்கிறோம். ஈசாக்கு அங்கே ஏசா யாக்கோபினுடைய இந்த குமாரர்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஏசாவை அழைத்து அவர் என்ன சொல்கிறார், நீ இந்த புசிப்பதற்கு 30ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னர் வசனங்களில் அவர் புசிப்பதற்கு இந்த இறைச்சியை கொண்டு வருவன் வேட்டையாடி இதை சமைத்து கொண்டு வா என்று சொல்லி தகப்பன் கேட்கிறார். இந்த குமாரன் என்ன செய்திருக்க வேண்டும்? அதில் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அதுக்கு முதல் வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய பார்வை குறைய தொடங்கி இருக்கிறது, என்னுடைய மரண நாள் சமீபித்து இருக்கிறது, ஆகவே என்ன எப்போ எனக்கு மரணம் உண்டாகும் என்று நான் அறியேன், ஆனபடினாலே என்ன செய்ய வேண்டும், நீ சமைத்து வா என்று சொல்லி ஏசாவினிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அவன் போய் இந்த காரியத்தை எல்லாம் செய்துவிட்டு அவன் தாமதமாய் கிட்டத்தட்ட வருகிறான். அதற்குள்ள இந்த தாயார் என்ன செய்கிறாள், அடுத்த சகோதரனுக்கு இளைய குமாரனுக்கு அந்த வேலை காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த 27:2 அவன் தன் நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். அப்படியானால் எப்போது மரணம் என்று எனக்கு தெரியாது, நான் மரணிக்க போகிறேன், நீ சீக்கிரத்தில் வா என்று அர்த்தம். ஆனால் இவன் எப்போது வருகிறான்? அடுத்த குமாரன் ஆட்டுக்குட்டிகளை பிடித்து அதை சமைத்து தகப்பனிடத்தில் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று போன பின்பதாய் வருகிறான். பாருங்கள், துரிதமாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்திற்கு வருவதற்கு துரிதமாய் இருக்க வேண்டும். அவன் அதற்குள் அடுத்த குமாரன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். தேவ சமூகத்தில் தகப்பன் சமூகத்திலே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். பாருங்கள், இளையகுமாரன் அவன் பிரிந்து போனான், ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆனால் மீண்டும் திரும்பி வந்தவுடன் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. எங்கே பாருங்கள், தகப்பன் அழைக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் வா என்று சொல்லுகிற பொழுது இவன் வேட்டையாடி போகிறவன் எங்கேயோ தேடி அவனுடைய நேரத்தில் போக்கு வருகிறான். ஆனால் அதற்குள்ள குமாரன் அடுத்த குமாரன் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். யாக்கோபு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார். தகப்பனிடத்தில் எப்போதும் நிலைத்திருந்தால் தான் ஆசீர்வாதம். 3 சுருக்க வசனங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிநேகிதரை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் வெட்கக்கேடாக கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். இன்னும் இந்த 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவன், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற எல்லா காரியங்களும் முடிகிற பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. அவன் 10ஆம் வசனத்தை பார்க்கிற சிநேகிதனுக்காய் அவன் வேண்டிக் கொண்ட பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் தகப்பனை விட்டு போகாதிருந்தான் யோபு. அதனாலே அவனுக்கு என்ன கிடைத்தது? 2 தனையான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அவன் முன் தகப்பனோடு கூட இருக்கிற பொழுது இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் பின் நாட்களில் தகப்பன் அவனுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்திருந்தார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனோடு கூட இருக்க வேண்டும். ஞானமுள்ள பிள்ளைகள் தகப்பனோடு கூட இருப்பார்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே
யோசேப்பை குறித்து நம்ம அந்த பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம். அங்க 2ஆம் வசனத்துல கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அடுத்த வசனத்திலே கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் எஜமான் கண்டு அவன் என்ன செய்கிறான், அந்த வீட்டிற்கு ஊழியக்காரராய் மாற்றி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். 5ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருந்தது? அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் இருந்தது. 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே அவன் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் ரூபம் உள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தரோடு அந்த கூட இருந்த வாழ்க்கை, தகப்பனோடு கூட யோசேப்பு வாழ்ந்தபடியினால் தகப்பன் பிள்ளையை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எந்த இடத்தில் இருந்தானோ அவன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த ஸ்தலம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். தகப்பனோடு கூட இருந்தால் ஆசீர்வாதங்கள். கடைசியாக தானியேல் 6ஆவது அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6:28. ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசிய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் கர்த்தரோடு கூட இருந்தார், தகப்பனோடு கூட இருந்தார். என்ன நடந்தாலும் சரி கர்த்தரையே சேவிப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தபடியினால் அது எந்த ராஜாவின் காலமாய் இருந்தாலும், அங்கே தரியுவினுடைய ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எப்பக்கம் தகப்பன் இருக்கிறாரோ, தகப்பன் பக்கம் பிள்ளைகள் இருந்தால் அங்கே அவருடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். கடைசியாக ஒரு வசனம் 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அநேக காரியங்களை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இதற்கு எல்லாருக்கும் கடைசியாய் ஒரே ஒரு வார்த்தை இந்த காரியம். 2 நாளாகமம் 15:2. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த ஒரே ஒரு காரியத்திற்குள் தான் எல்லாம் அடங்குகிறது. இந்த தகப்பனை விட்டு நீங்கள் தகப்பனோடு கூட இருந்தால் தகப்பன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் தகப்பனை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். தகப்பனை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார், உங்களை மறந்து விடுவார். இதே ஓசியா தீர்க்கதரிசன காரியத்தை பார்த்தால், நீங்கள் கணவரோடு கூட இருந்தால், மணமலனோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு நேசித்து உங்களை ஆதரித்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்கள் அவரை தேடினால் அவர் கண்டடைவார். நீங்கள் கணவரை விட்டு விட்டு சோரம் போனால் அவர் உங்களை விட்டு விடுவார், பாவத்திற்கே உங்களை ஒப்பு கொடுத்து விடுவார். ஆனபடினால் இந்த நாட்களிலே நம்மை தியானித்துக் கொண்டு வருகிற நாமே இந்த கர்த்தரோடு கூட வாழ்கிற ஐக்கியத்திலே இணைந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்தரை விட்டு விட்டீர்கள் ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் சொல்கிறார், நீங்கள் அதிகமாய் கேடு உண்டாக்கினீர்கள், ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு, உங்களுக்கு கிருபை உண்டு என்று சொல்கிறார். கிருபை நாம் இழந்து விட்டால் அவரை விட்டீர்களே ஆனால் அவர் நம்மளை விட்டு விடுவார். பாருங்கள், அளவுகிற வரைக்கும் நாம் பிடித்துக் கொள்வார். அவர் அதிகமாய் நம்மை ஆதரிப்பார், தேடுவார். தூரமாய் மகன் வருகிற பொழுதே தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிற வருகிறானா என்று அப்படி காத்து கொண்டிருப்பார். ஆனால் ஒரு எல்லைகளை எல்லாம் தாண்டுகிற பொழுது அவர் நம்மை விட்டு விடுவார். அவருடைய இருதயம் துக்கப்படும், ஆனால் நம்மை விட்டு விடுவார். அந்த கிருபை இழந்து போகாதபடி இருக்கு நாம் தகப்பனோடு கூட இருப்போம். தகப்பன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளின் தியானத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஓசியா 13:13 நாங்கள் பார்த்த பிரகாரமாய் விவேகம் இல்லாத பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் விவேகம் இல்லாத பிள்ளைகள். யார் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் தங்கள் இஷ்டப்படி வாழுகிறார்களோ, தேவ சித்தத்தை எல்லாம் விட்டு விலகி வாழுகிறார்களோ அவர்கள்தான் விவேகம் இல்லாத பிள்ளைகள். பரலோக ராஜ்யத்தை தகப்பன் உடையவராய் இருக்கிறார். அந்த நித்தியமாய் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் வழியை விட்டு விட்டு இந்த அநித்தியமான உலகத்தை ஆசைக்கு யாரெல்லாம் ஓடுகிறார்களோ அவர்கள் தான் ஞானமற்ற பிள்ளைகள், புத்தி இல்லாத பிள்ளைகள், விவேகம் இல்லாத பிள்ளைகள். ஆனபடினாலே ஆண்டவரே, தகப்பனுடைய அந்த நித்தியமான ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் ஞானவான்களாய் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறாக. கர்த்தருடைய சித்தம் எது, கர்த்தருடைய வழி எது, அவருக்கு பிரியமான காரியம் எது என்பதை நாங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு இந்த வழிகளில் நடப்பதற்கு கிருபை செய்யுங்க. ஞானமுள்ள பிள்ளைகளை நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. மற்ற உலக
ஜனங்களைப் போல ஞானமற்றவர்களாய் பாவத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் படி கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனுக்கு முதல் இடத்தை கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோபு தன்னுடைய எல்லாவற்றிலையும் கர்த்தர் தகப்பனோடு கூட இருந்தார்படியினால் அவர் கர்த்தரை ஆசீர்வதித்தார். அவனுடைய முன்னிலைமையை பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ரெண்டு தனியாய் கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இன்னும் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் கர்த்தரோடு இருந்தபடினால், தகப்பனோடு இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம், அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தின பிரகாரமாய் தானியேலோடு அன்றைய தானியேல் கர்த்தரோடு கூட இருந்தபடியினால் ராஜாக்களுக்கு முன்பதாய் அவனை உயர்த்தின கர்த்தர், அவனை உயர்த்தின தகப்பன். ஆண்டவரே, தகப்பனோடு நாங்கள் இருந்தால் நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்களை உயர்த்துவீர். எவரையும் உயர்த்த உம்மால் கூடும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் தகப்பனோடு கூட இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தகப்பன் அன்பை விட்டு நாங்கள் ஒரு நாளும் விலகி போய்விடக்கூடாது. தகப்பனுடைய கிருபைகளை விட்டு ஒரு நாளும் போய்விடக்கூடாது. ஆண்டவரே, காணாமல் போன குமாரன் தகப்பனிடத்தில் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவனுக்கு அது இன்பமாக இருந்தது. மூடனுக்கு புத்தியினமான காரியம் சந்தோஷம் என்று வைத்த வேதத்தின் வாசன பிரகாரமாய் ஆண்டவரே, இவன் அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொண்டு அவன் போவது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனால் புத்தி தெளிந்த பொழுதுதான் அவன் தகப்பனுடைய வீட்டை நினைத்து பார்க்கிறான். எவ்வளவு ஆசீர்வாதம், தகப்பனிடத்தில் எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு மேன்மையை இழந்து விட்டேன் என்று. ஆண்டவரே, நாங்கள் அப்படி இராதபடி எப்போதும் தகப்பனோடு இருக்கிற பிள்ளையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடப்பது எங்களுக்கு கிருபை செய்திருவீராக. ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளையை வாழ எங்களுக்கு உதவி செய்திருங்க. ஒரு நாளும் உம்மை விட்டு விலகி விடக்கூடாது. கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எப்போதும் அவருடைய கிட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருக்க கிருபை செய்யுங்க. ஈசாக்கு சொல்லுகிற பொழுது ஏசா போனான், ஆனால் வருவதற்கு தாமதமாவதற்குள் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, நாங்கள் அப்படி அல்ல, தூரம் போய் போய் வருகிறவர்களாய் அல்ல, எப்போதும் சமீபமாக இருக்கிற பிள்ளைகளாய் எங்களை பயன்படுத்துவீராக. எப்போதும் தகப்பனோடு வாழ்கிற வாழ்வை எங்களுக்கு தருவீராக. உம்மை விட்டு பின் சென்று விடக்கூடாது. உங்களுக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளின் வயல்களை ஆசீர்வதிங்க. பிரியாணங்களை வாய்க்க பண்ணுங்க. உங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அனுதினமும் செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருடைய காரியம் ஆண்டவரே ஆசீர்வாதம் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆலயத்தின் கட்டுமான காரியத்தில் இன்று நடைபெறுகிற பணிகளை கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. தேவ பிரசன்னம் எப்போதும் தங்கியிருக்கட்டும். பணியாளர்களுக்கு பாதுகாவலை கட்டளையிடுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். நம்மை தாழ்த்தி உமது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பொங்கி பாடுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். ஆமென்.